மாட்டினம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனால் வீட்டு மிருகமாக பழக்கப்படுத்தப்பட்டது. அதை உழவு தொழிலுக்கு பழக்கியது வேளாண்மை செழிப்பதற்கு ஆதாரமாக இருந்தது. உலகில் சுமார் 800 மாட்டினங்கள் இருப்பதாக அறியப்படுகிறது. இந்தியாவில் தற்போது 30 மாட்டினங்கள் இருக்கின்றன. இவற்றில் தென்னிந்திய இனங்கள் பெரும்பாலும் வேலைக்கு பயன்படக்கூடியவை. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்திலும் அதை சுற்றி உள்ள சில மாவட்டங்களிலும் காங்கேயம் இனம் பரவலாக காணப்படுகிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில் வேளாண்மை வளர்ச்சிக்கு காங்கேயம் மிகவும் உறுதுணையாக இருந்தது. காங்கேயம் எருதுகள் உழவு, வண்டி இழுத்தல், குடும்ப பயணம், ஆழமான கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்தல், தானியங்கள் போரடித்தல் போன்றவற்றிற்கு வெகுவாக பயன்பட்டன. குரங்காடு அல்லது கொழுக்கட்டை புல் தரிசு காங்கேயம் இனம் செழித்து வளர மிகவும் உதவிகரமாக இருக்கின்றது. இந்தியாவில் வேறெந்த பகுதியிலும் பாதுகாக்கப்பட்ட புல்வெளிகள் இல்லை. காங்கேயம் மாடுங்கிறதுங்க இந்த தற்போதைய திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டாரத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மாடு. துண்டு தொட்டு விவசாயிகள் இந்த பகுதியில் நிறைய காங்கேயம் கால்நடையை வச்சிட்டு இருந்தாங்க. இது விவசாயத்திற்கு ஒரு விவசாயியுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு கால்நடை செல்வம். இது பல வருஷங்களா இந்த பகுதியில் காங்கேயம் பகுதியிலேங்க மேய்ச்சல் தரை நிலங்கள் நிறைய இருக்கு. அதில் அந்த கொழுக்கட்டம்புல் ரொம்ப விசேஷமானது. இது அந்த மேய்ச்சல் தரையிலேயே அங்கேயே இருந்து வளர்ந்து விவசாயிக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பலமா இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு பெரிய மில்க் அனிமல், ஒரு பால் இதுன்னு சொல்ல முடியாது. பட் வேலைக்கு வண்டிக்கு, விவசாயியுடைய உழவு தொழில், கவலை ஏற்றம் இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருந்தது. அதனால இட்ஸ் குட் ஒர்க்கிங் அனிமல். இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிராக்டர்ஸ், இந்த மாடர்ன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதனுடைய முக்கியத்துவம் குறைஞ்சாலே இன்னும் பல இடங்கள்லைங்க விவசாயத்துக்கு சில உபகரணங்களை இயக்கிறதுக்கு, இப்போ அந்த பாத்தி கட்டுற மிஷினை வைக்கிறக்கோ, சில பேர் வண்டிக்கு, கரும்பு மில் அறவையாளர்களுக்கு போகிற வண்டிக்கு, மதுரை, புதுக்கோட்டை, விருதுநகர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸில் சந்தைகளுக்கு போகிற பெரிய வண்டிகளுக்கெல்லாம் இன்னும் அந்த டிமாண்ட் இருந்துட்டு இருக்குது. வருஷத்தில் ஒரு மட்டும் கண்ணபுரம் மாட்டுத்தேருக்கு நிறைய காளை மாடுகள்லாம் வரும். விவசாயிக்கு ஒரு ஒரு பொருளாதாரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மாடுகள் இப்ப தற்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் இந்த மில்க் அனிமல்ஸ் சொல்லி பால் உற்பத்திக்காக இந்த ஹோல்ஸ்டன், ஃப்ரீஷன், ஜெர்சி இப்படி எல்லாம் வந்ததுல இதை கொஞ்சம் பின்னணியில் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு விவசாயி இது ஒரு ஜோடியாவது வச்சிருக்கணும். தன்னுடைய மக கல்யாணத்துக்கு ஒரு ஸ்ரீதரமா கொடுக்கற கூட ஒரு காங்கேய மாட்டை கொடுத்தா நல்லா இருக்கு, ஒரு லட்சுமிகரமானதுன்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க. பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகாகவும் இருக்குங்க. காங்கேயம் இன மாடுகள் தற்போது திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம், காங்கேயம், வெள்ளகோயில், மூலனூர் பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன. இவை அல்லாமல் கரூர், அரவக்குறிச்சி, சில சமயங்களிலே கோபிச்செட்டிப்பாளையம், நாமக்கல்லை ஒட்டியோட சில பகுதிகளிலே இந்த இன மாடுகள் காணப்படுகின்றன. இந்த இன மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் இந்த மாட்டினுடைய உருவாக்கம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது, ஆரம்பம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த மாட்டினுடைய முக்கிய காரணகர்த்தா மதிப்பிற்குரிய நல்லதம்பி சர்க்கரை மண்டாடியார் அவர்கள். அவருடைய காலத்திலே தான் இந்த இனம் இதுக்கான பெயரை பெற்றது. இந்த இனம் மைசூர் இன மாடுகளோடு சேர்ந்தது என்று கருதப்படுகிறது. இதனுடைய உடல் அமைப்பு அதை மைசூர் இன மாடுகளை அதிகமாக ஒத்தில்லாவிட்டாலும் பொதுவாக அந்த இன மாடுகளோடு இது சேர்க்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர உடல்வாக உடைய ஒரு இனமாகும். இந்த இனத்திலே குறிப்பாக மயிலை நிறமே எல்லா விவசாயிகளாலும், எல்லா கால்நடை வளர்ப்பவர்களாலும் அதிகமாக விரும்பப்படுகின்றது. மேலும் இந்த மாடு இந்த தட்பவெப்ப சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு இதிலே வளரக்கூடியதாகும். இதற்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. இதில் பார்த்தீர்கள் என்றால் மிக ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்னவென்றால், கன்றுக்குட்டிகள் இறப்பு மிக மிக குறைவு. மற்ற நீங்கள் கலப்பின கன்றுக்குட்டிகள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது இதனுடைய இறப்பு சதவிகிதம் மிக மிக குறைவு. இதனுடைய எருதுகள் வேலைக்கு, எல்லா விதமான வேலைக்கும் பயன்படக்கூடியவை.
உதாரணமாக ஆரம்பத்திலே நீங்க இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காங்கை இன மாடுகள், குறிப்பாக இதனுடைய எருதுகள் ஆழமான கிணற்றில இருந்து தண்ணீர் இறைப்பதற்கான கவலையை பயன்படுத்தி தண்ணீர் இறைப்பதற்காகவே அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டன. மின்சாரம் வந்து பாசனத்திற்கு பயன்பட ஆரம்பித்த பின்பு இதனுடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டது. இதன் பின்பு மற்றொரு முக்கியமான காரணி நீர்ப்பாசனம் அதிகமாக இது வறட்சி பகுதிகளால் நீர்ப்பாசன வசதிகள் வந்து முன்னேற்றம் ஏற்பட்ட பொழுது காங்கேய மாட்டினுடைய தேவை குறைந்து விட்டது. அது மட்டுமல்ல, பரிசு நிலங்களாக கால்நடைகள் மேய்வதற்காக வைத்திருந்த இந்த நிலங்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு விட்டதால் மேய்ச்சல் தரையினுடைய அளவு குறைந்து விட்டது. இந்த மேய்ச்சல் தரை நிலங்கள் இந்த காங்கேயம் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காங்கேயம், மூலனூர், வெள்ளகோவில், பெருந்துறை வட்டாரங்கள்ல அந்த கால்சியம் கண்டென்ட்ஸ், சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு அந்த பூமியில. அதுதான் அந்த ஒரு growth ஆஃப் போன்ஸ், அந்த எலும்பு வளர்ச்சி, இந்த காங்கேய மாட்டு வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு உதவி பண்ணக்கூடியது. அதுல வந்து கூட லெகுமஸ் பிளான்ட்ஸ், அந்த சவரி, அவரிக்கொடி, நரிப்பைத்தாங்கொடி, இந்த மாதிரி மற்ற கொடிகளும் ஒரு காலகட்டத்துக்கு மேல செப்பு நெறிஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கூட குள்கட்டு மில்லோட சேர்ந்து வளருது. ஸோ இட்ஸ் ஒரு மிக்ஸ்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபுட். அதான் இந்த புல்லு தீரும் போது மழை இயற்கையெல்லாம் முடிஞ்சு வெய்ய காலம் வரும்போது வேளாமரம், வெள்ளை வேளாமரம் நிறைய இருக்குது காட்டுக்குள்ள. அதையும் காப்பாற்றி வச்சுட்டு இருப்போம். அந்த வெள்ளை வேளாமரத்துடைய காய்கள், அந்த பாட்ஸ், வேளாமரத்துடைய பாட்ஸ் வந்து கீழே விழுந்ததுன்னா அதையும் மாடுகள் சாப்பிட்டு அது நல்ல தவிடு புண்ணாக்கெல்லாம் வச்ச மாதிரி, நல்லா மிக்சர் வச்ச மாதிரி நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்கு. ஒரு 6 மாசம் நைட் அண்டே அப்படி காட்டிலே இருக்குங்க. அது இரவு போல் அங்கேயே விட்டுருவோம். அப்புறம் கொண்டு வந்து கட்டி அந்த சின்ன கண்ணுகள்லாம் தரமாரியா பிரிச்சு அதை மாட்டு சந்தைக்கு, திருவிழாவுக்கு, கண்ணவர் மாட்டு தேருக்கெல்லாம் கொண்டு போறதுக்கு பக்கம் பண்ணுவோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வந்து காங்கேயம் காளை முழுதாக வளர்ச்சி அடைந்த காளை. இது நான் முன்பே சொன்னது போல் உடலின் முக்கியமாக ஓரங்களில் கால், தொடை மற்றும் தலை, கழுத்து, திமிழ் ஆகிய பகுதிகளில் கருமையாக இருக்கின்றது. இது வந்து நீங்கள் நன்றாக வளர்ந்து வந்த பொழுது நீங்க பார்க்கக்கூடியது. இது காளைக்கன்றாக இருந்தால் சிறிது சிறிதாக இந்த கருமை உடலின் ஓரங்களில் இருந்து இது வந்து சேரும். இதே காளையை நாம் காயெடுத்து விட்டோம் என்றால் இது முழுவதுமாக மயில நிறமாக மாறிவிடும். காங்கேயம் இனத்திலேயே ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த கொம்பின் அமைப்பு. இது கிட்டத்தட்ட வளர ஆரம்பிக்கும் பொழுது கொம்பு சிறிது பின்பக்கமாக சென்று அதன் பின்பு சிறிது விரிவடைந்து வெளிப்பக்கமாக வந்து பின்பு மீண்டும் வந்து அந்த கொம்பு கூடும். இது குறிப்பாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த பசுமாடுகளில இந்த மாதிரியான ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு நீள்வட்ட வடிவிலே இருக்கும். இது ஒரு காங்கேயம் மாட்டை மிகவும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சின்னமாகும். எருதுகளிலும் இதே மாதிரியான அமைப்புகள் உண்டு. அவையினுடைய கொம்பு இன்னும் தடிமனாக இருக்கும். பேசிக்கா எனக்கு இந்த காங்கேய மாடு ரொம்ப பிடிக்குங்க. பரம்பரையா பண்ணிட்டு வந்த விஷயம் கூட இது. 3-4 தலைமுறையா பண்ணிட்டு வந்த விஷயம். அதனால இந்த மாடு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, இன்னைக்கு மாடு வந்து அழிஞ்சிட்டு வருதுங்க. முதல்ல இருந்த மாட்டோட ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 55 to 60% தான் இருக்கும். 40% இல்லைங்க, இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. நல்ல ஜீன் ஸ்டாக் அழிஞ்சிருச்சு. சொல்ல போனா நாமக்கல் யூனிவர்சிட்டிலையும் ஹொசூர்லயும் மட்டும்தான் நல்ல ஜீன் ஸ்டாக் இருக்கு. அதை வந்து காங்கேயம் தாலுக்காக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நல்ல ஜீன் ஸ்டாக்கை டெவலப் பண்ணணும், இந்த மாடு அழியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. இந்த ஃபவுண்டேஷன்ல ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறோம். நாங்க எல்லாம் சேர்ந்து இதை வந்து பாதுகாத்துட்டு வர்றோம். இது நம்மளோட சாணி, இது நம்மளோட கோமையை வந்து எங்களுக்கு தோட்டத்தில் ஈடுபொருளா ரொம்ப பிரயோஜனப்படுதுங்க. எங்களுக்கு உரம் உப்பு வாங்க வேண்டியதில்லை. யூரியா, டிஏபி, பொட்டாஷ் எதுவுமே வாங்க வேண்டியது இல்லைங்க. இதோட சாணி, இதோட கோமையுமே போதும். அதனால வந்து இதை வச்சிருக்கிறதுக்கான அதே ஒரு பெரிய காரணம். வேற எந்த வருமானம் இல்லாட்டி இது ஒரே போதுங்க. இதுல நெத்தியில முன்னால் இருக்க வேண்டி சொல்லி நல்லா சொல்லிங்க. இது வந்து மேலே ஏறினா கொண்டை சொல்லிங்க ஆகாதுங்க. இந்த புடனியில் வந்து ரெட்டை சொல்லி இருந்தால் புடனி விலங்கு, மாறி இருந்தாங்க, நேர் இருந்தால் பிராமூட்டுக்கு சேர்ந்ததுங்க. இது முதுகுல வந்து இருக்க வேண்டி நல்லா சொல்லிங்க. முதுகு விட்டு தும்முளுக்கு வந்தால் ஆகாத சொல்லிங்க. புறவுக்கு வந்து இந்த பித்தக்கட்டுக்கு வந்தால் ஆகாத சொல்லிங்க. இதில் வந்து எலும்பு கொதவா இருந்தால் குறக்கடவுங்க ஆகாதுங்க. இந்த எலும்பு கொதவு இல்லாத இருந்தால் தான் நல்லா சொல்லிங்க. 1953 கணக்கெடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சம் மாடுகள் இருந்ததாக குறிப்பு இருக்கின்றது. நாங்கள் 1994 97 கலாவை செய்து
தோராயமாக இதனுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்த பொழுது கிட்டத்தட்ட 4 லட்சம் மாடுகள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டது. அதன் பின்பு நான் இப்பொழுது இந்த பகுதியிலே சுற்றி வந்த பொழுது பார்த்தால் மாட்டினுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டதாக காணப்படுகின்றது. இதில் முக்கியமாக என்னவென்றால் தற்பொழுது இந்த மாடுகள் பயன்படுவது கரும்பு மில்களுக்கு கரும்பை கொண்டு செல்வதற்கும், மணல் ஆற்றிலே இருந்து மணல் கொண்டு வருவதற்கும், செங்கல் முதலியவற்றை சுமப்பதற்கும், தண்ணி வண்டி இருக்கும், சில சின்ன ஈரோடு போன்ற நகரங்களிலே நூல் கொண்டு போய் போடுவதற்குமாகத்தான் இது தற்சமயம் பயன்பட்டு வருகிறது. இந்த இனத்தில் உள்ள மாடுகள் பால் கொடுப்பது என்பது அந்த மாடு வைத்தினுடைய வீட்டு உபயோகத்திற்காகத்தான். சராசரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் 2 லிட்டர் பால் தான் கிடைக்கும். சில மாடுகள் 5 லிட்டர் பால் வரை கொடுக்கக்கூடிய மாடுகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே அரசாங்கம் என்ன செய்தது என்றால், இந்த கிட்டத்தட்ட 1970 அதற்கு பின்பு இந்த கலப்பின கால்நடையில் குறிப்பாக ஜெர்சி கலையுடன் கலப்பணம் செய்வது இது இங்க கடைபிடிக்கப்பட்டது. அதன் காரணமாகவும் மாடுகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பித்தன. அதன் பின்பு இது அதிகமாக இதற்கான ஒரு தேவை இப்பொழுது காங்கேயம் கால்நடைகள் அந்த இன எருதுகள் அதிகமாக விற்பனைக்கு செல்வது தென் மாவட்டங்களுக்கே. அந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் இதை முழுதாக வளர்ந்து காயடித்து வேலைக்கு பழக்கப்பட்ட அல்லது வேலைக்கு பழக்கவதற்கு தயாராக தகுதி உள்ள காளைகளை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அங்கு வேலைக்கு பழகினார்கள் என்றால் இந்த காங்கேயம் இனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், கிட்டத்தட்ட அவர்கள் காளை எருதாக இங்கிருந்து வாங்கி கொண்டு போய் 10 வருஷம் வரை அவர்கள் வேலைகளை பயன்படுத்தலாம். குறிப்பாக அந்த பகுதியில் அவர்கள் பயன்படுத்துவது வண்டிக்காகத்தான், உழவுக்காகவும் சில பேர் பயன்படுத்துவதுண்டு. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே தென் பகுதியிலே இந்த மாதிரியான ஒரு இனம் கிடையாது. வேலைக்காக அந்த பகுதியில் உள்ள மாடுகள் வண்டிக்கு குறிப்பாக பயன்படுத்த முடியாது. மேலும் செம்மறியாட்டை கொண்டு அவர்கள் குழந்தைகள், சிறியவர்கள், வயதானவர்கள், பெண்கள் யாரு வேண்டுமானாலும் மேய்க்கலாம். காங்கேயம் இன மாடுகள் பெரிதாகி வரும் பொழுது அந்த காளைகளை பிடித்து கட்டுவதற்கு வீட்டிலே ஒரு ஆண் நபர் கட்டாயம் தேவைப்படுகிறார். இத்தகைய காரணங்களினாலே இதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்ற ஒரு அபாயத்தை உணர்ந்த தமிழக அரசும் மத்திய அரசும் மீண்டும் காங்கேய இன மாடுகளை ஒசூர் பண்ணையிலே உற்பத்தி செய்து வருகின்றார்கள். மேலும் காங்கேய இன மாடுகள் உள்ள பகுதிகளிலே காங்கேய இனத்தினுடைய விந்தையை இவர்கள் பயன்படுத்துவதற்காக பரிந்துரை செய்கிறார்கள். அத்தகைய விந்துதான் கால்நடை கிளை நிலையங்களிலும் கால்நடை மருத்துவமனைகளிலும் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. மேலும் இந்த பாரம்பரிய இனங்களை பற்றி ஆராய்வதற்கும் அதனுடைய வளங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்திய அளவிலே ஒரு நிறுவனம் உள்ளது, நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்சஸ். அவர்கள் மூலமாகவும் இதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகின்றது. மேலும் தபால் தந்தித்துறை இந்த காங்கேய இனத்தினுடைய பெருமையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்துமாறு ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டது. அந்த ஸ்டாம்பிலே காங்கேய இனத்தோடு சேர்ந்து கிர், அலிகார் மற்றும் காங்கிரஸ் என்ற இனங்கள் இதனுடைய பெருமையை வெளியிட்டு அரசாங்கம் அதை மிக பெரிய அளவிலே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் உதவியுடன் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலே இதனுடைய விந்துவை சேகரித்து அதை ஒரு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். தேவைப்படும் பொழுது ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இந்த இனம் மிகவும் குறைந்து கொண்டு வருமானால் அதை உருவாக்குவதற்கும், மேலும் கரு முட்டைகளை சேகரித்து அவற்றையும் குளிர்பதன நிலையிலே, அதாவது திரவ நைட்ரஜனிலே வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். இந்த இனத்தை பற்றி மேலும் நல்ல முறையிலே வளர்த்தெடுப்பதற்கு தனியார் நிறுவனங்களுடைய முயற்சி அன்றி அரசாங்கத்தினுடைய பரிவு மிகவும் தேவைப்படுகின்றது. ஏனெனில் இந்த காங்கேயம் இனத்துக்கு செய்யப்படும் செயற்கை இன விருத்தியை எந்த விதமான தொகையும் வசூலிக்காமல் இலவசமாகவே செய்யலாம். இதற்கு அரசாங்கத்திலே ஒரு முயற்சி செய்தால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1957 கேந்திர கிராம திட்டம் என்று ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தின் கீழ் காங்கேயம் இன மாடுகள் மிகவும் நல்ல முறையிலே பல இடங்களுக்கு பரவுவதற்கு அந்த திட்டம் ஒரு காரணமாக இருந்தது. அந்த திட்டத்திலே பிறந்த காளைக்கன்றுக்கு அது காளையாக வரும் வரைக்கும் ஒரு ஊக்கத்தொகையும் உதவித்தொகையும் கொடுத்து வந்தார்கள். அரசாங்கத்தினுடைய ஒரு பராமரிப்பும் பரிவும் இல்லாமல்
இந்த மாதிரியான பாரம்பரிய இனங்கள் இனிமேல் தொடர்ந்து இருப்பது என்பது மிகவும் சிரமமானது. ஸோ இதை வந்து என்கரேஜ் பண்ணணும்னா அரசாங்கம் வந்து மேய்ச்சல் தரை இந்த உச்சவரம்புலேருந்து விதிவிலக்கு கொடுக்கணும். மேய்ச்சல் தரை நிலங்கள் ஒவ்வொரு குடும்பம் ஒரு 50 ஏக்கர் மேய்ச்சல் தரை நிலம் வச்சுக்கலான்ட்டு ஒரு அனுமதி கொடுக்கணும் இந்த கால்நடை செல்லம் வரணும்னா. இன்ஃபேக்ட் இது 1.5 டன் 2 டன் வரைக்கும் இழுக்கக்கூடிய சக்தி உள்ளது. காங்கேயம் காலை வண்டிகளை போச்சுன்னா இப்போ நம்ம ஃபியூல் எக்கானமி, பெட்ரோல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் சொல்கிறோம். இந்த மாதிரி கால்நடைகளை போகும்போது அந்த பிரச்சனை நமக்கு குறையும். வேலை வாய்ப்பு இந்த மாட்டை வந்து இன்னும் அதிகமாக பண்ணணும். இன்னும் நிறைய பக்கம் கொடுக்கணும். நிறைய கிராமங்களையும் வச்சிருக்காங்க. 2 மாடு 3 மாடு நிறைய வீடுகள் வச்சிருக்காங்க. வச்சிருந்தாலுமே வந்து 60-70 மாடு ஒட்டுக்கா வச்சிருக்கணும். 100 மாடா பண்ணணுங்கிறது என்னுடைய எய்முங்க. இன்னும் 2 வருஷத்துல இந்த 100 மாடா பண்ணிட்டோம்னா இதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும். சொசைட்டி ஆஸ் அ ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம வந்து வம்சம் வளரணுமோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டோட நேட்டிவ் பிரீட்டும் வளரணும் இருக்கணும். காங்கேயம் இன கன்றுகள் இயற்கையாகவே சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் கொண்டவை. கன்றுகளுக்கு 6 மாதம் வரை வேண்டிய அளவு பால் கொடுக்கப்படுகிறது. மீதமுள்ள பாலே வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுகிறது. காங்கேயம் கன்று பிறக்கும் போது பழுப்பு அல்லது கபில நிறத்தில் பிறந்தாலும் 6 மாதத்திற்கு பின் மயில நிறத்துக்கு மாறுவது மற்றொரு சிறப்பாகும். கன்றுகளில் இறப்பு மிகவும் குறைவு. கன்று பருவத்திற்கு பின் காளை கன்றுகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. ஏனெனில் காளை கன்றுகள் விற்கும் போது அதிக விலை கிடைக்கின்றது. காங்கேய மாடுகளுக்கான பராமரிப்பு செலவு மிகவும் குறைவு. பசுக்களும் எருதுகளும் நீண்ட காலம் வரை பயன் தரக்கூடியவை. இந்த இனத்திற்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். உலகின் ஒரு சில நாடுகளுக்கு காங்கேய மாடுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. பிரேசில் நாட்டில் காங்கேயம் நெல்லூர் இன மாடுகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டது. காங்கேயம் மாடுகளின் சாணம் முக்கியமான தொழு உரமாகும். எரிபொருள் பற்றாக்குறையும் உலகம் வெப்பமயமாதலும் உள்ள சூழ்நிலையில் காங்கேயம் எருதுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய சக்தியின் கருவூலமாக கருதப்படுகின்றன. காங்கேயம் மாட்டினம் உயிருள்ள பாரம்பரிய சின்னமாகும். இதை போற்றி பாதுகாக்க வேண்டியது மக்கள் மற்றும் அரசின் கடமையாகும். ஒரு கல்லில் 2 மாங்காய். எங்க பசங்களா இந்த பழமொழிக்கு உதாரணம் சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்றேன் சார். எங்க அப்பா ஒரே நிலத்துல 2 பயிரை ஒரே நேரத்துல பயிர் செய்யறாரு. இதுதான் ஒரு கல்ல 2 மாங்காய் சார். யார் பையன் பண்ணி? விவசாயி பச்சைமுத்தோட மகன் சார் நான். விவசாயிகளின் பயிற்சி வகுப்பில் கற்ற விஷயங்களை கடைபிடியுங்கள். கோதுமை போன்ற பயிர்களுடன் ஊடுபயிராக கொத்துக்கடலை, கொள்ளு, பட்டாணி, எள், சூரியகாந்தி முதலியவற்றை விதையுங்கள். இரட்டிப்பு லாபம் பெறுங்கள். NFSM உதவி உண்மையாம். எல்லா நிலத்துக்கும் நன்மையா.